எல்லாருக்கும் இருக்கும். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் யூடியூப்பில் அடிக்கடிக்கு வியூஸ் போக மாட்டேங்குது, இந்த 100K வியூஸ் இதுமாரிலாம் எப்படி நம்ம தொடர்ந்து அடிக்கவும், எப்படி இன்கம் வர அளவுக்கு பண்ணணும், பேசிக் எடிட்டிங் எப்படி, யூடியூப் ஸ்டூடியோவில் நம்ம என்னென்ன எடிட் பண்ணுறோன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ இது பண்ணுறது மூலயமா என்ன உங்களுக்கு லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்டாங்கன்னா, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண சப்ஸ்கிரைபர் அதிகமாகும். அப்படி அதிகமாகிறதுனால நம்மளுக்கு இன்கமும் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லை ப்ரோ, நார்மலாக வச்சுருக்கேன், நான் ஓரளவு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னாலும் இதை ட்ரை பண்ணலாம். இல்லை அதிக வியூஸ் இன்னும் இந்த யூடியூப் ஸ்டூடியோவில் எடிட் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் இதை பற்றி ஒரே ஒரு எடிட்டிங் மட்டும் பண்ணுங்கள். நம்ம சரி வாங்க திரும்ப நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போவோம், பேசி டைம் வேஸ்ட் பண்ணோம்னா. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு ஃபோனில் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஃபோனில் பண்ணால் என்ன பிரச்சனைனா, யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் இதாகும். போய்ட்டு அந்த லாகின் கொடுத்து இது பண்ணணும். நார்மலாக போய்ட்டு யூடியூப் ஸ்டூடியோன்னு டைப் வச்சு இது பண்ணிங்களா, அது நம்ம இறக்கி வச்சுக்கல யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே தான் போவோம். அதனால் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் இதில் இது பண்ணிக்கிறேன், யூடியூப் ஸ்டூடியோ லாகின் வந்து அதை தொட்டு உள்ளே போய்க்கலாம். இது நான் லேப்டாப்பில் பண்ணுறதுனால ஒழுங்காக வரும். ஃபோனில் பண்ணால் கொஞ்சம் கோளாறு கொடுக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே செட்டிங்ஸுக்குள்ளே போய்ட்டோமா, செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு இங்கே ஜெனரல்னால் டிஃபால்ட் அன்யூனிட் கரன்சி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்தியன் வேணால் இந்தியன் கொடுத்துக்கலாம், இல்லைனா டாலர் வேணால் டாலர் கொடுத்துக்கலாம். என்னென்ன கண்ட்ரிக்கு வேணால் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இந்தியன் INR இந்தியன் ப்ரைஸ். அப்புறம் சேனல் கொடுக்கும். பேசிக் இன்ஃபார்ம் போனால் கண்ட்ரி ஆஃப் த ரீசன்ஸ் கேட்குது. இதில் நாம் என்ன பண்ணோம், இந்தியா. அப்புறம் கீவேர்ட்ஸ்னால் நம்ம சேனலோட கீவேர்டு என்னென்னு கொடுக்குறோம். அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ உங்கள் சேனலில் கிட்ஸ் மட்டும்தான் பார்க்கணுமா, இல்லை எல்லோரும் பார்க்கணுமா, இதுமாதிரி நம்ம கேட்குறோம். இல்லை என் சேனல் நாங்கள் எல்லாருமே பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸை கொடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இது டிசபிள் இந்த சேனல் ஸ்ட்ரைக் லைட்டில் உள்ளதுனால எப்படி வருதுன்னு காட்டுறேன். ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ் இல்லை ஃப்யூச்சர் என்னென்னு கேட்கலாம். இன்டர்மீடியட் ஃப்யூச்சர், அட்வான்ஸ் ஃப்யூச்சர் இல்லை நம்ம எதுவும் கொடுக்கல. இது சேனல் இந்த சேனல் ஸ்ட்ரைக் லைட்டில் இருக்குது. இது பழைய சேனல்லேருந்து போயிடுச்சு, இது நியூ சேனல். அதனால் பழைய சேனல் இது போட்டு இன்னும் புது சேனலில் லாகின் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். அப்லோட் டிஃபால்ட் பண்ணலாம். பேசிக்காக ஃபஸ்ட்டு டைட்டில், நம்ம என்ன டைட்டில் நம்ம இதுக்கு நம்ம சேனலோட நேமு, அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணும், சப்ஸ்கிரைப் மை சேனல், நீங்கள் எல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண. விசிபிலிட்டினா ப்ரைவேட்டாக பப்ளிக்கான்னு கேட்கும். இந்த ப்ரைவேட்டாக பப்ளிக்காக அல்லது அன்லிஸ்ட்டுன்னு போட்டால், பப்ளிக்னா நீங்கள் அப்லோட் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற யாரும் உங்களுக்கு பார்க்க முடியாது. ப்ரைவேட்டுனா எல்லாருக்கும் ஷேர் ஆகும், வியூஸும் அதிகமாகும். வியூஸ் அதிகமாகனா ப்ரைவேட் கொடுங்க. அன்லிஸ்டட்னால் இந்த வீடியோ தேவையில்லை அதுங்கிறது தான் அன்லிஸ்ட்டு. அப்புறம் டக்ஸ் அப்படின்னா 1 லைஃப் 2 மணி தென் ஹாப்பி லைஃப். உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது 500 வார்த்தைக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். சரி, அடுத்த செட்டிங்ஸ் என்னென்னா, இப்போ பர்மிஷன் நீங்கள் எந்த ஜிமெயில் போட்டு இது பண்ணிங்களோ அதோட பர்மிஷன் இருக்கான்னு பார்த்துக்கணும். எப்படியும் நீங்கள் லாகின் பண்ணும்போது பர்மிஷன் தான் இருக்கும். அது கம்யூனிட்டி மாடல், அது பார்க்கலாம். கம்யூனிட்டி மாடலாக இது ஆஃப் ஆனால் மெசேஜிங் யுவர் லைவ் சேட் போது உங்களுக்கு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்களா போஸ்டிங் யுவர் கம்யூனிட்டி, அதுக்கு நான் எதுவும் இதெல்லாம் பண்ணல, இதெல்லாம் பண்ணால் ஓடும். அப்புறம் பிளாக்டு வேர்டுனா லைஃப் டைம் வெரி கன்செப்ட் யுவர் சிம்பிள் லைஃப். பேக் வேணால் நீங்கள் கொடுக்குறது தான், அதெல்லாம் கொடுத்தா நீங்களே கொடுத்துவாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மறக்காமல் என்ன பண்ணி சேவ் கொடுக்கணும். ஹெல்ப் தேங்க் யுவர் மோர் இன்சீசன் ஹெல்ப் யூஸ் பெட்டர் அண்டர் த டிமாண்ட். இதெல்லாம் என்னென்னு படித்து பார்த்து நீங்கள் கொடுத்துவோங்க. அப்புறம் அக்ரி, அவ்வளோதான். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேவ் கொடுத்து வெளியே வந்துடுங்க.
இதுதான் நான் கொடுத்தேன் இல்லைங்களா URL. அதில் பாருங்கள் IRN அப்படின்னு இருக்கும். இந்தியன் ப்ரைஸ் மணிக்கு வேணால் IRN இருக்கும். இல்லை நீங்கள் வேறு ப்ரைஸுக்கு ஏதோ ஒன்று கூட வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்கள் நம்ம இஷ்டம் தான், அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் மணி வரும்போது கொஞ்சம் ப்ராப்ளம். நான் இந்தியன் இது சர்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஏதாச்சும் செட்டிங்ஸ் எல்லாம் நான் பார்த்து சொல்கிறேன். அனலைசிங் இது மறக்காமல் பார்த்துக்கோங்க. உங்கள் சேனல் எவ்வளோ வியூஸ் போகுது என்னன்னு. அதே நீங்கள் எந்த டைமில் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு அதிக ரீச் கிடைக்குன்னு இது பாருங்கள். அடிஷன்ஸ் இப்படியே போனீங்கன்னா இதுதான் உங்கள் பார். இப்போ இது வந்து RPMக்கு நிறைய பேர். இப்போ இதில் என்னென்னா இவர் சேனலுக்கு என்ன வியூஸ் வந்திருக்கு, கடந்த வாரத்தில் என்ன வந்திருக்கு, அதுக்கும் போன வாரத்தில் என்ன வந்திருக்கு, இப்படி மாற்றி இருக்கு. இப்போ இந்த கரண்ட்லி என்ன வியூஸ் வருது 48 மணி நேரத்தில், இல்லை ஒரு மந்தில் எவ்வளோ வியூஸ் வருதுன்னு இது. அப்புறம் கண்டென்ட், நம்ம கண்டென்ட் போகிறதுக்கான வியூஸ் இதெல்லாம். இது எப்போ வேணால் ஐயாவெலாம் இதாகும். லைவுக்கு எவ்வளோ வியூஸ் வருது, அதேமாதிரி ஆளுங்க கொடுத்தா இது வரும். இது என்ன முக்கியமாக பார்க்க இதுதான் ட்ரான்சாக்ஷன் டேபிள். இந்த டேபிள் யூ டிப்ஸ். இந்த இதுக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இப்போ இந்த டிக் கலரில் தெரிஞ்சு பாருங்களா, கத்திரி ப்ளூ. இந்த டைம்லாம் வந்து நம்ம வீடியோ வந்து அதிக பேர் பார்ப்பாங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இதுமாரி. இப்போ தேர்ஸ்டே வந்து என் சேனல் இது வரைக்கும் இதுலேருந்து ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா பார்ப்பாங்க. மற்ற சேனலும் பாருங்கள் இந்த டைமில் மட்டும்தான் பார்ப்பாங்க, இந்த டைமிங்கில் மட்டும்தான். இதனால் நம்ம என்ன பண்ணோம், டைமிங் மேனேஜ் பண்ணிட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம்னா நமக்கு வியூஸ் இன்னும் அதிகமாகும். அப்புறம் கண்டென்ட்டும் இதாகும். சரி, இன்னும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்களாம் ஒன்று கூட தெரியாது. இது என்ன ப்ரோ இதுக்கு நம்ம வாங்க பார்ப்போம். பப்ளிக்கா இல்லை ஹில்டன் கேட்குது. நம்ம பப்ளிசிட்டினே போடுவோம். எதுக்கு நமக்கு இதாக அதே மாதிரி மோஸ்ட் ட்ராவல் போட்டுருவோம். நியூஸ்னால் நம்ம எப்படி நியூஸ் இது பண்ணணும், நியூஸ் தான் அது இல்லை. அப்போ நம்ம சர்ச் பண்ணோம், நம்ம சேனல் சர்ச் பண்ணால் எப்படிலாம் வரணும், அதெல்லாம் ஜென்ரேட் பண்ணோம். அந்த செட்டிங்ஸ் இது என்ன ரெஃபரன்ஸு. மறக்காமல் எடிட் பண்ணும்போது முன்னாடி மட்டும் டெம்ப்ளேட் ஒன்று வைக்க கற்றுக்கோங்க. அது கற்றுக்கிட்டாலே அதை முன்னாடி கவர்த்தை வச்சு தான் உங்கள் வீடியோக்குள்ளே அவங்க வருவாங்களா இல்லையா. இது நான் போட்ட வீடியோ கடந்த வாரத்தில். இந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக் லைட் பண்ணால நான் இந்த சேனல் இன்னும் லாகின் பண்ணல. லேப்டாப்பில் லாகின் பண்ணால் உங்களுக்கு இன்னும் இது சொல்கிறேன். அப்போ ஏன் மணி இப்போ இதில் தான் டாஸ்க் முடிக்கணும். நான் ஏற்கனவே டாஸ்க்கெலாம் முடித்தேன். நான் ஒரு 40 சப்ஸ்கிரைபர் இருக்குது எனக்கு. 500 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலே போதும். நான் 3 வீடியோவில் 90 நாள் வீடியோ போட்டுருக்கோம். அதெல்லாம் முடிச்சாச்சு. இதை நான் அப்ளை பண்ணியிருந்தேன், ஒரு தாட்டி அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் இன்னும் வீடியோ போடாதனால குறைஞ்சிச்சு. இதுவும் ஏற்றில்லை. ஸோ அந்தமாரி அந்தமாரி சின்ன மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதேமாதிரி அதை வச்சுட்டு இதையும் அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துடும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா இருங்க ஒரு நிமிஷம். இங்கே வந்து வியூஸு அந்த 4 பாக்ஸ் மாரி வந்துடும். சரி, பாய். சரி, தொடர்ந்து நம்ம வீடியோ இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோ பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் வந்துருக்கும். நான் வச்சு சொல்லியிருக்கேன். நீங்களே கூட சொந்தமாக க்ரியேட் பண்ணலாம். இதனால் என்ன ப்ரோ நீ சொன்ன, இதனால் எங்களுக்கு ஐயாகுமா இல்லை லோவாகுமா? நீங்கள் இது பண்ணால் 100% வியூஸ் சப்ஸ்கிரைபர் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு. மறந்துடாதீங்க, வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இதனால் நம்ம மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் இந்தமாரி செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் கொஞ்சம் வியூஸும் அதிகமாகவும் உங்கள் சேனல் இந்த 300 சப்ஸ்கிரைப் வச்சா சர்ச்சிங் லிஸ்ட்டில் வரும். அதை மறக்காதீங்க. பாய்.